ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார மீனை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா கார மீன் எடுத்துருக்கோம். இந்த கார மீனை நான் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னா அதோடய தோல் எல்லாமே எடுத்திருக்கேன். மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். என்னென்னா சில பேர் இதில் தோல் எடுக்க மாட்டாங்க, நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்தா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், அது கொஞ்சோண்டு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆட் பண்ணணும்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா கசக்கும். கொஞ்சம் வெந்தயம், ஓமம், இது ரெண்டுமே இருக்குது. இதை நான் எப்படி சேர்த்துருக்கேன்னா ரெண்டுமே வறுத்து சேர்த்துருக்கோம். அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி போடுவோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்துக்கிறோம். சின்ன சைஸ் தக்காளியும் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். மீனுக்கு கூட சேர்த்துப்போம். அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணோன்னா தேவையான அளவுக்கு உப்பு மீனை பொறுத்த வரைக்கும் உப்பும் புளியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கரெக்டான அளவுக்கு மீன் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்னென்னா உப்பு ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கணும். இது ஒரு லெமன் சைஸ், ஒரு மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துட்டு இதை கரைச்சி நம்ம மீன் கூட ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அது சுக்கு மாங்காய் காய போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த மாங்காயை ஆட் பண்ணுறோம். சுக்கு மாங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கேமரா ஆன் பண்ணாமலே நான் மல்லிப்பொடியும் மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருந்தேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடியும் 2 டேபிள் ஸ்பூனு மல்லிப்பொடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது நல்லா கிளறி விட்டுறலாம். நல்லா இது பண்ணி, ஆனால் மசாலா எல்லா இடத்துலையுமே செய்யணும். எல்லா இடத்துலையுமே நம்ம செய்கிறது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தேவைக்கான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்து ஒரு half அன் ஹவர் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. half அன் ஹவருக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மீன் ஆயில் மாதிரி சைட்லலாம் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சோன்னா இந்த மீன் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் உங்கள்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் அதே வச்சு கொடுங்க, அந்த மாதிரி அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி இதை பண்ணி பாருங்கள். மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் நல்ல இதாகிட்டு நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் கரெக்டான டைமு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா மீன் நல்ல Fire went out, lights went down. When you feel lost in your shadow, don't feel alone. Don't scream so loud. We are living in